தாவைக்க தலைவர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராவதற்காக. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இன்று ஆஜராக இருக்கக்கூடிய தாவைக்க தலைவர் விஜயிடம் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். கரூர் நெரிசலில் பலியாகி தமிழகத்தையே அந்த சம்பவம் என்பது உலுக்கி இருந்தது. இந்த சம்பவம் குறித்து சிபிஐ தனது விசாரணையை தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி விஜய்க்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதனை அடுத்து குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே விஜய் விசாரணைக்காக ஆஜராக தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக கடந்த செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். இந்த பரப்புரையில் விஜயை பார்க்க கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடியது. இதனால் ஏற்பட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த உயிர்பலி குறித்து விஜய் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக விஜய் பரப்புரையில் பங்கேற்ற நேரம் குறித்து சர்ச்சை எழுந்தது. செப்டம்பர் 27 2 இடங்களில் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் காலை 8 மணிக்கு பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் சென்னையிலிருந்தே 8 மணிக்கு தான் விஜய் புறப்பட்டிருந்தார். எனவே திட்டமிட்டதை விட நீண்ட நேரம் தாமதமாகத்தான் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். எனவே நாமக்கல்லில் பதற்றமான ஒரு சூழல் உருவாகி இருந்தது. அங்கேயே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நல்வாய்ப்பாக அப்படி எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் கரூரில் மாலை 3 மணி அளவில் முதல் இரவு 10 மணி வரை கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தாவேகாவினர் வழங்கிய அனுமதி கோரிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மதியம் 12 மணிக்கு விஜய் வருவார் என்று தாவேகா நிர்வாகிகள் தங்கள் சமூக வலைதளங்களில் வாயிலாக பதிவிட்டிருந்தார்கள். எனவே கூட்டம் 12 மணிக்கு முன்னதாகவே கூட தொடங்கியது. நாமக்கல்லில் இருந்து கரூர் பைபாஸுக்கு வர 45 நிமிடங்கள் தான் ஆகும். ஆனால் விஜய் இந்த பயணத்தை பல மணி நேரம் நீட்டித்தார் என்ற விமர்சனங்களும் எழுந்தது. இப்படியாக கடைசியில் விஜய் இரவு 7 மணிக்கு கரூர் வந்தடைந்தார். இந்த தாமதம் காரணமாக நீண்ட நேரமாக காத்திருந்த மக்கள் சோர்வடைந்து இதனால் முண்டியடித்து விஜயை பார்ப்பதற்காக பலரும் முண்டியடித்து சென்ற நிலையில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு என்பது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன்படி இன்று காலை 11:30 மணிக்கு விஜய் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதற்கு முன்பாகவே தற்பொழுது விஜய் ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இங்கு அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஏன் நீங்கள் தாமதமாக சென்றீர்கள், அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பதெல்லாம் குறித்து இந்த சம்பவம் நடக்கும் பொழுது விஜய் அங்கு இருந்தார், அவர் பார்த்தாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனி விமானம் மூலமாக இன்றைக்கு புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சரியாக 11 மணி அளவில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், அதே போல புசியானந்த் ஆகியோரிடம் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது. அதே மாதிரி கரூர் மாவட்ட செயலாளர் பாலாஜி உள்ளிட்டோரிடமும் இந்த சிபிஐ விசாரணை என்பது மேற்கொண்டது. அந்த விசாரணை அடிப்படையில் அவர்கள் அளித்த தகவலும் விஜய் அளிக்கக்கூடிய தகவலும் ஒன்றாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், விசாரணையின் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும் இந்த வழக்கு சம்பந்தமாக? அது நம் முன்பே கூற முடியாது. ஏனென்றால் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் சிபிஐ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் கரூர் பொறுத்த வரைக்குமே விஜயின் மீது விஜய் தான் தாமதமாக வந்தார். அதனால் தான் இந்த மாதிரியான பலி எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டிருந்தது. பலி ஆனார்கள் என்றெல்லாம் அரசு சார்பாகவே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் போதுமான ஏற்பாடுகளை செய்திருந்தோம், போதுமான காவல்துறையை அளித்திருந்தோம், பாதுகாப்பு அளித்திருந்தோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டத்தில் முறையாக தண்ணீர் வழங்கப்படவில்லை, முறையான அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக கரூரில் தங்கி பல்வேறு விசாரணைகள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விசாரணை செய்திருக்கிறார்கள். அதே போல அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம், காவல்துறையிட்டும் அவர்கள் எல்லாரிடமும் விசாரணை என்பதை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விஜயிடம் இந்த விசாரணை மேற்கொள்வார்கள். விஜய் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுவது, சிபிஐ என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ராஜேஷ், தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம்லாம் 2 நாட்கள் சிபிஐ விசாரணையானது நடைபெற்றது. விஜய்க்கும் அது மாதிரியான விசாரணையானது நாட்கள் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, விஜய் பொறுத்த வரைக்குமே அது முக்கியமான ஒரு குற்றவாளி கிடையாது. குற்றவாளியாக அவர் சேர்க்கவில்லை. அவர் ஜஸ்ட் ஆஜரானா மட்டும் போதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஏனென்றால் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவத்தை யார் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் முதல் காரணமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் அதற்கான பதிலளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கரூர் மாவட்ட செயலாளர் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்து
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையெல்லாம் அடைத்திருந்தார்கள். அதன் பின்பு அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அக்யூஸ்டாக இல்லை, அவர் ஒரு பிரதிவாதியாக அவருடைய விசாரணை என்பது நடைபெறும். அதனால் அந்த நாட்கள் என்பது நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் விஜயிடம் விசாரிப்பதற்கு அவர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அல்ல, அவர் கலந்து கொள்ள வந்தவர். அதனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதமாக இருக்கிறது.